திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலில் பங்குனி தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சியில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோயிலில் பங்குனி தெப்ப திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் நேற்று இரவு நடைபெற்றது. அதிகாலையில் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து சுவாமி அம்பாள் புறப்பட்டு மலைக்கோட்டை வீதிகள் சின்னக்கடை வீதி வழியாக பிரம்மதீர்த்த குளத்திற்கு வந்தடைந்தனர். பின்னர் மின்விளக்குகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் எழுந்தருளி பிரம்மதீர்த்த குளத்தில் மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க 5 முறை உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் தெப்பக்குளத்தின் நடுவே உள்ள நீராழி மண்டபத்தில் எழுந்தருளினார். அப்போது தெப்பக்குளத்தை சுற்றி நின்றிருந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி மற்றும் அம்பாளை தரிசித்து வழிபட்டனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நேர்த்திக்கடன் நிறைவேறிய பக்தர்கள் காவடி சுமந்தும் பால்குடம் ஏந்தியும் கிரிவலம் வந்து அவர்கள் கொண்டு வந்த பால் மூலம் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். ஆங்கிலம் படித்தவர்கள் வெளிநாடுகளில் பணத்தை சம்பாதித்து குவித்து வருவதாகவும், இந்தி படித்த வடமாநில தொழிலாளர்கள் கட்டிடத் தொழிலை செய்து வருவதாக அமைச்சர் ஏவவேலு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூர் திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் ஏழரசன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வம், தரணிவேந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ஏவவேலு, தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கையை புகுத்த பாஜக முயல்கிறது என்று குற்றம் சாட்டியதோடு, கடந்த காலங்களில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இருமொழிக் கொள்கையில் கல்வி கற்ற பலர் தற்போது மேல் நாடுகளில் டாலர் கணக்கில் பணம் சம்பாதித்து குவித்து வருவதாக பேசினார். மேலும் தமிழகத்திற்கு இருமொழி கொள்கையே போதுமானது என்றும் கருத்து தெரிவித்தார். இருக்கிற எங்கடா ஜெர்மனியிலும் ஜப்பானிலும் அமெரிக்காவிலும் டாலர் கணக்கிலே வாங்குகிறார் என்று சொன்னால் அவங்க படித்தது ஆங்கிலம். அவங்க படித்தது ஆங்கிலம். அதான் அண்ணா சொன்னார், நம் தாய்மொழியான தமிழை நாம் படிக்க வேண்டும், இணைப்பு மொழியாக வெளியே போக வேண்டும் என்று சொன்னார். ஆங்கிலம் இருந்தால் போதும், அதுதான் இருமொழி கொள்கை என்று அண்ணா கொண்டுவதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு கடைபிடிக்கிறார். இருமொழி கொள்கை தான் எங்கள் உயிர் மூச்சு என்று எந்தமைக்கு இருக்கிற முதலமைச்சர். நான் உங்களை கேட்கிறேன், இப்ப ஹிந்தி படிக்க சொல்றீங்க, ஒரு வாதத்துக்காக கேட்கிறேன். இப்ப நீங்க ஆடுற பீகார்ல ஹிந்தி படிக்கிறான், உத்தரப்பிரதேசல ஹிந்தி படிக்கிறான், ஹரியானால இங்கே படிக்கிறான், மத்திய பிரதேசல இங்கே படிக்கிறான், எல்லாம் ஹிந்தி படிக்கிறான். நீங்க சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ ஜெர்மனுக்கோ போய் நீங்க போனீங்கன்னாக்கா அங்க ஒருத்தன் ஆங்கிலம் பேசுறான்னு சொன்னா இந்தியன் என்று சொல்லுகிறான்னு சொன்னா அவன் யாரா இருப்பான்னா தமிழ்நாட்டுக்காரனாதான் இருப்பான். அங்க எவனும் இந்திக்காரன் இருப்பார். போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் தன்னை கடித்த பாம்புடன் சிகிச்சைக்கு வந்த நோயாளியால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் புளியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் தனது விவசாய நிலத்தில் பணி மேற்கொண்டிருந்த போது அவரது கைவிரலை பாம்பு ஒன்று கடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குமரேசன் தன்னை கடித்த பாம்பை கையில் பிடித்தவாறு போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்தார். அங்கு மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதுகுறித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற வனத்துறையினர் பாம்பை மீட்டு சென்றனர். முன்னதாக மருத்துவமனைக்கு பாம்புடன் வந்த நோயாளியை கண்டு சக நோயாளிகள் அதிர்ச்சி அடைந்தனர். நாகர்கோவில் அருகே ரயில்வே பணி பாதைகள் நிறுத்தப்பட்டதால் நாகர்கோவில் நெல்லை ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நெல்லை ரயில் பாதையில் பழைய ஆற்றின் அருகில் ரயில்வே பாதை அமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக ஏராளமான ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு ரயில் தண்டவாளத்தின் அடியில் கான்கிரீட் அமைப்பதற்காக மண் தோண்டும் பணி நடைபெற்றுள்ளது. அப்போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டதால் பணியில் ஈடுபட்டிருந்த 3 ஊழியர்கள் சிக்கிக் கொண்டனர். பின்னர் உடனடியாக அங்கிருந்த மற்ற பணியாளர்கள் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதன் காரணமாக ரயில் பாதை சீரமைப்பு பணி நிறுத்தப்பட்டதால் நாகர்கோவில் நெல்லை ரயில் பாதையில் அனைத்து ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.